ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோபிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீல் ப்ரெப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வரப்போகிற வீக் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக, அதே சமயம் வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் காலியாக இருக்குது. ஸோ அதை நான் திரும்பி செஞ்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் வரப்போகிற வீக்குக்கு ஒரு ஸ்நாக்கு, அப்புறம் மாவு, அதெல்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீல் பிளான் ப்ரெப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து புது புது டிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். பட் எப்போ நான் வந்து பிளான் ப்ரெப் பண்ணி வைக்கிறேனோ, எனக்கு வந்து அதுவே பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கு. நான் வந்து அதுக்குமே டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நான் புது புது டிஷ்ஷஸ்மே நான் நிறைய ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் நம்ம அதையுமே நம்ம வீடியோஸில் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு மீல் பிளான் பண்ணி ப்ரெப் பண்ணி வைக்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு வே ஃபார் குக்கிங் அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளுக்கு நிஜமாவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி ப்ரெப் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு அப்படி ஒரு அவசியமே வரல அப்படின்ற போது ஜஸ்ட் நம்ம வீடியோவை பார்த்தோமா, சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு இருங்க. ஏன்னா வந்து மீல் பிளானிங் அண்ட் ப்ரெப்பிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அவசியம்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை பண்ணி நீங்கள் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாமல் ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த மீல் ப்ரெப்பிங் வந்து 2 நாளாக நான் பண்ணது தான் இது. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடச்சதோ அப்போ பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து சாட்டர்டே நைட்டு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வீக்குக்கான தாளிப்பு வந்து நம்ம ஒரேடியாக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பொரியலுக்கு, சட்னிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு குயிக் தாளிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இதோட அட்வான்டேஜ் நான் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒரு டைமும் வந்து எண்ணெயில் கடுகை போட்டு தாளிக்க வைக்கும்போது பாதிக்கு மேலே கடுகு வெளியே இருக்கும். இதில் வந்து கடுகும் ஒன்று வெளியே போகுது, இன்னொன்று வந்து அது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எனக்கு இன்னொன்றுமே பெட்டராக இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிப்பு பண்ணிவிட்டு மேலே ஒரு நெட்டு பிளேட் மாதிரி போட்டுருவேன். இது அதுக்குன்னு தான் ஸ்ப்ளட்டர் கார்டுன்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ அது நம்ம போட்டு நம்ம தாளிப்பு பண்ணோம் அப்படின்னா ஒரு கடுகு கூட வெளியே போகாது, க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நார்மல் தாளிப்பு தான், எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. ஸோ இது வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஈவன் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா ஒரு ட்ரை ஸ்பூனே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கெட்டுலாம் போகாது. ஒரு வாரத்துக்கு வெளியவே கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீ சுத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெய் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். நெய் வந்து காஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம இட்லி பொடியும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அது ரெண்டுமே பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு வேலை. இன்றைக்கி வந்து நம்ம அவன்லேயே ஒரு பெரிய பேட்ச் இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே செவக்க கைவிடாமல் வறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவனில் வந்து அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணி அந்த டைம் வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து சூப்பராக ஈவனாகவே இது நல்லா வறுத்துரும். அடுத்து வந்து அதாவது 1 கப்பு நான் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாதி வெள்ளை உளுந்து பாதி கருப்பு உளுந்து அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ 1 கப்பு உளுந்துக்கு ஒரு 1/2 கப்போடு கொஞ்சம் கம்மியாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கொள்ளு. ஸோ கொள்ளு நம்ம இட்லி பொடியில் போட்டோன்னா டேஸ்ட்லாம் ஒன்றும் பெருசாக மாறாது. ஈவன் இன்ஃபேக்ட் நல்லாவே இருக்கும், வாசனையாக நல்லா கற்கருக்குன்னு நல்லாவே இருக்கும். இப்போ அந்த பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே நல்ல ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு வரும். பருப்பு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இட்லி பொடிக்கு நல்லா அந்த செவக்க வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அவனில் வச்சிடலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 8 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த 8 மினிட்ஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி லைட்டாக திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 8 மினிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நடுவில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி நான் ஒரு 4 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான்.
ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா நெய்யும் வந்து நல்லா அந்த பட்டர்லாம் உருகிடுச்சு. இதுவுமே பதம் பார்த்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ கடைக்கு போயிட்டு வந்திருக்கோம் சாட்டர்டே சாயங்காலம் அந்த மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெப் பண்ண வேண்டிய வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பீன்ஸு, கோவக்காய் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வீக் டேஸில் அதை குயிக்காக குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக ஒரு ஆரஞ்சிஷ் அந்த மாதிரியான ஒரு கலர் வரணும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நெய் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம வந்து நெய் காய்ச்சும் போது ஒன்று நீங்கள் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இல்லை முருங்கைக்கீரை, நம்மக்கிட்ட இன்றைக்கி முருங்கைக்கீரை இருக்குது, ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெய் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்ல வாசனை வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த நெய் டப்பாவில் போட்டு அப்படியே செட் பண்ணி வச்சிடலாம். நெய் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் வாங்கி பண்ணுற நெய் வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி கடையில் வாங்குகிற நெய் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும். பட் வந்து வீட்டு நெய்யில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வராது. அதே சமயம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளே செய்கிறதுனால அந்த பதமும் கரெக்டாக இருக்கும், அந்த வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீடு ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து நெய் அப்படியே செட் ஆகுறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பேட்ச் தான். இது எங்களுக்கு ஒரு 2 மாதம் அந்த மாதிரி அதுக்கு மேலேயே வரும். இப்போ நம்ம 8 மினிட்ஸ் வச்சோம் இல்லையா பருப்பு, பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக ஒரு கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நடுவில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு பொடி நல்லா அதாவது கொஞ்சம் லைட்டாக கருகுச்சுனாலும் பொடி நம்மளுக்கு லைட்டாக கசப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகா கரெக்டாக ஒரு 1 மினிட் நீங்கள் வச்சா போதும். ஏன்னா அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே அந்த காஞ்ச மிளகா அப்படியே பொசுங்கி கமறிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எப்போவுமே எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் நம்ம அதே டெம்பரேச்சரில் நம்ம வச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரு வேலை பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்றது நான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் போய் கருவேப்பிலையும் வாங்கியிருக்கோம். ஸோ அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 வீக்குக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்மளால் யூஸ் பண்ண முடியல, மறந்துட்டோம் அப்படின்னாலுமே வந்து இப்படி வைக்கிறதுனால கருவேப்பிலை எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை பொடியும் தனியாக வச்சுருக்கேன். நான் என்ன தான் கருவேப்பிலை பொடி போட்டாலுமே ஒரு 2-3 இலை இந்த ஃப்ரெஷ் இலை போட்டால் தான் அந்த சமையலே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் எனக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து வீட்டில் ஒரு 2-3 இலையாவது நான் வச்சுருப்பேன். காலியாக என்றைக்குமே இருக்காது. ஸோ மேலேயும் ஒரு டிஷ்யூவை வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த லீவ்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பிளாக்காக வந்து மாறாது. ஸோ நம்மளோட காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, இது வந்து என்கிட்ட ஏற்கனவே ட்ரை பண்ணி வச்சது தான் இது. ஸோ அது நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எள்ளு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளோ இல்லை இந்த வெள்ளை எள்ளோ எதுனாலும் ஓகே தான். ஸோ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பொரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால நம்ம இதுக்கு ரொம்ப கம்மியான டைம் வச்சாலே போதும். ஏன்னா கருவேப்பிலையும் வந்து காஞ்சது தான், எள்ளும் வந்து அந்த படப்படான்னு பொரியும் போது நீங்கள் வெளியே எடுத்துலாம். கேஷ்யூநட் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 கேஷ்யூ, ஒரு 10 பாதாம் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, ஸோ அந்த முருங்கைக்கீரையிலையும் கொஞ்சம் எடுத்து இட்லி பொடியில் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருங்கைக்கீரைன்றது ஒரே ஒரு கட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $4-5 இருக்கும். ஆனால் அந்த ஒரு கட்டு ஒருத்தருக்கு கூடவே பத்தாது. அதனால நான் பாதி எடுத்து பொடியில் போட்டுட்டேன் அப்படின்னா என் பையனும் சாப்பிடுவான். பாதி வந்து பொரியலுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். பொரியல்லாம் வந்து பசங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் வந்து பொடியில் போட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ வந்து நம்ம எல்லாம் வறுத்து ஆற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
இட்லி மாவு ரெடி பண்ணுறேன் நான். அதாவது ஊற வைக்கிறேன். நாளைக்கு சண்டே தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் சோள மாவு தான் ரெடி பண்ண போகிறேன். 2 கப்பு சோள மாவு, அப்புறம் 2 கப்பு இட்லி அரிசி, அப்புறம் 1 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒன்றாவே போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஓவர் நைட் ஊறட்டும். சோள மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் வந்து பணியாரம் எது பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட முருங்கைக்கீரையுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னது எல்லாமே அதே டெம்பரேச்சர் தான். முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 8 minutes நீங்கள் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸு, கோவக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக் டேஸில் உட்காந்து அதை ப்ரெப் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை உட்காந்துட்டே நான் வந்து இதெல்லாம் ப்ரெப் பண்ணி வைக்கலான் இருக்கேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ண வச்சாச்சு. இப்போது நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலைலாம் நடந்திருக்குன்னா, ஊற வைக்க வேண்டியது அரிசி இட்லிக்கு, அப்புறம் சுண்டலுக்கு வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் இட்லி பொடிக்கு ஆறிட்டுருக்கு, கீ ரெடியாக அதுவும் ஆறிக்கிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து காய்கறி வந்து நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே டிவியை பார்த்துட்டு இந்த பீன்ஸுக்கு 2 எண்ட்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கோவக்காயும் கட் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரையும் உருவி வச்சாச்சு. ஸோ இதை 3மே கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால அது மட்டும் நான் முன்னாடியே பண்ணி பாக்ஸ்லலாம் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். ஸோ சண்டே மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரைண்டர் ஒரு பக்கம் ஓட விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேலை தனியாக நடக்காது. அதுக்குன்னு நம்ம தனியாக நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீக்குக்கு வேண்டிய சுண்டல்லாம் வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் ஃபஸ்ட்டு கீழே வெள்ளை காராமணி, அதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி, உப்பு, அதை நான் ஊற வைக்கல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, அது நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பொட்டேட்டோவும் நான் வேக வச்சுக்கிறேன். பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குவிக்காக ஒரு என் பையனோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணேன்னா ஆலு பராத்தா இல்லை இந்த மாதிரி இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்போவுமே அதை நான் வச்சுருப்பேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று நைட்டு பொடிக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம அவனில், ஸோ அதை வந்து இன்றைக்கி காலையில் நான் அரைக்க போகிறேன். ஸோ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பருப்பு வகைகள்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பூண்டு கூடமே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து என்கிட்ட வந்து கார்லிக் பவுடராகவே இருக்குது. நான் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துப்பேன். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பூண்டு பொடி இல்லை அப்படின்னா பூண்டு நல்லா ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பூண்டை நல்லா நச்சுட்டு நம்ம எல்லாமே வறுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து பூண்டையுமே வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பருப்பு வகைன்ற போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே வாய் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பூண்டு சேர்த்துக்கும் போது அதோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு டைஜஷனுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பொடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி முடிச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போவுமே 2 பேட்சாக வச்சுக்கோங்க. ஒரு பேட்ச் நீங்கள் அப்போது யூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு பேட்ச் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீஸ் பண்ண வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்போ அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நான் வந்து வறுக்க போகிறேன். இதுவும் அவன்லேயே தான். ஸோ வேர்க்கடலை நிறைய பேர் சட்னி பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த வீக்குக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலையை நீங்கள் ஒரே ஷாட்லேயே நீங்கள் அவன்லேயே வறுத்துக்கலாம். நீங்கள் அது பக்கத்துலேயே நின்று அது கருகாமல் நின்று பார்த்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வெறும் வறுத்த வேர்க்கடலையை அப்படியே ஸ்நாக்காக சாப்பிடுவீங்கன்னா கூடமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சிக்கி, அந்த கடலை மிட்டாய் இருக்கு இல்லையா, அதுதான் பண்ண போகிறேன். இது வந்து எங்களுக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஸோ ஒரு 2 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துகிட்டு, பச்சை வேர்க்கடலை தான் அது, நம்ம பேக்கிங் ட்ரேயில் மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வேர்க்கடலையை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு எதுவும் ஆயிலெலாம் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ நம்ம இதை அவனில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இது 375 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீரியலே சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே நெக்ஸ்ட்டு லன்ச் வேலையை ஆரம்பிச்சிடலான்ட்டு இன்னொரு இன்ஸ்டன்ட் பாட்டில்
அந்த லஞ்சுக்கு வேண்டிய ரைஸு. ஸோ ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி ரைஸு, மில்லட் சாப்பிட்றதுனால நான் அது தனியாக இது தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் லஞ்சுக்கு ஒரு முட்டை, வேக வச்ச முட்டையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க லேயரில் நம்ம முட்டையும் போட்டுடலாம். ஐ மீன் முட்டை எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து நான் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிம்பிள் அண்ட் குவிக், எங்கள் வீட்டு ஃபேவரட் லஞ்சு தான். நம்ம ரைஸ் முட்டை வேக வச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் அண்ட் பெப்பர் சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போட்டிருந்தது வந்து ரெடி ஆகிடுச்சு. சோள மாவு இதுக்கு இப்போ நம்ம வேண்டிய அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை புளிக்க வச்சிட வேண்டியது தான். இட்லி மாவு அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நச்சு பிடிச்ச வேலை தான் இது. அதுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே உங்கள் சிங்கை கொஞ்சம் ஃப்ரீயாக எப்போவுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ குயிக்காக அதை க்ளீன் பண்ணி உடனே மாவு அரைச்ச கையோடு நம்ம கிரைண்டரை கழுவி வச்சிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற ஸ்பேஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இடம் நீட்டாக இருக்கும். இப்போ லஞ்சுக்கு வந்து குழம்பு, சிக்கன் செட்டிநாடு குழம்பு, பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற வீக்குக்கு ப்ரெட்டு, ஹோம்மேட் ப்ரெட்டு, நம்ம ஹோல் வீட் ப்ரெட்டு அதுதான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரெசிபி. ஒரு பேக்கு ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி, 1/2 கப்பு ஐ மீன் 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட் எல்லாம் ஒன்றா போட்டு இதை வந்து அப்படியே செட் ஆக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3.25 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி ப்ரெட்டு நல்லா வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட், ஒரு பேஸ் கறின்னு ஒன்று நான் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா. ஸோ அது நான் பண்ணுறேன். பேனில் வந்து நம்ம ஆயில் போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கல. இது எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் பையனுக்கு வந்து இந்த ப்ரெட்டு உப்புமா, அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா, அதுக்கப்புறம் ப்ரெட்டில் மேலே ப்ரெட் பிட்ஸா, அந்த மாதிரிக்கு நான் அது அப்படியே அந்த டோஸ்ட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேறு எதாவது சமைக்கிறோம், குயிக்காக ஒருத்தருக்கு சமைக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டோன்னா போதும் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த ஈஸ்ட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா இது வந்து காலையில் நடக்குது. நான் வந்து ஈவினிங் இல்லை ஒரு நைட்டு மாதிரி நான் இந்த ப்ரெட்டை பேக் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் நம்ம கொடுக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே வந்து நம்மளுக்கு நல்லது தான். ஃபர்மெண்டட் ப்ரெட் வந்து ரொம்ப நல்லது. அந்த ஃபர்மெண்டட் ப்ரெட்டு தான் சாவர்டோ ப்ரெட், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃப்ளேவரில் தான் இருக்கும். பட் இது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் தான் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். மிச்ச டைமில் நீங்கள் இது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம வெளியே வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு குயிக்காக அது வந்து கெட்டு போக சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட மாவு, ப்ரெட்டுக்குண்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி பண்ணுவோம்ல, அதை விட ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இன்ஃபேக்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த மாவு நீங்கள் கையில் பிசைஞ்சு வைக்கிறதுக்கே. இப்போ இதை நம்ம லைட்டாக மேலே ஆயில் போட்டு இது நல்லா ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். நான் வந்து கண்டிப்பாக ஒரு 6 to 7 ஹவர்ஸாவது இது ப்ரூஃப் பண்ண விட்டுடுவேன் நான். இப்போ பேஸ் கறிக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன் நான். ரெண்டும் போட்டு நல்லா வதங்கணும். உப்பு வந்து நான் சொன்ன மாதிரி உப்பு நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. கரம் மசாலாலாம் போட்டோம் அப்படின்னா ஒரே ஃப்ளேவர் தான் எல்லா கறீஸ்க்குமே வரும். இதுவே நீங்கள் வந்து பன்னீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாச்சும் நம்ம கொண்டக்கடலை போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அதை குருமா பண்ணிக்கலாம். எதுக்குனாலுமே பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே கை வச்சோனாலே அந்த தோல்லாம் அழகாக கலண்டு வரும். அந்த பச்சையாக இருக்கும்ல, அது சுத்தமாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த தோலை எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படியே கீழே இருக்கிற அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோன்னா இதுவே வந்து ஒரு
ஒரு நெட்டட் மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரே. ஸோ அதனால வந்து வேர்க்கடலை கீழே விழாது, பட் தோலெல்லாம் கீழே விழுந்துடும். அது விழாதது நம்ம அப்படியே ஊதி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணோன்னா கண்டிப்பாக வீடு நாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் வெளியில் போய் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிக்கிக்கு வெல்லம் போட்டிருக்கேன் நான். 1 கப்பு நம்ம 2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். பட் 1 கப்புன்றது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியை ரீச் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு 1/4 கப்போட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சாஃப்ட் பால்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இதை நல்லா சிறப்பாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வேர்க்கடலையில் இந்த தோல் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. 1-2 இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளோட இந்த ஜாக்ரி சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இதை விட்டு பாருங்கள், அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பால் மாதிரி வரும். ஸோ அப்போனா நம்மளோட பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி எடுக்க வரணும். சாஃப்டாகவும் இருக்கும், நம்ம கை வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே கல் மாதிரி ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே பபுளாக வரும். ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை முழுசுமே சேர்த்துப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வெளியவே வச்சாலே ஓகே தான். நம்ம 1 வீக் வரைக்கும் தாராளமாகவே வரும். பட் 1 வீக் வரைக்கும்லாம் எங்கள் வீட்டில் இருக்காது, டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ வேர்க்கடலையும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து வேணும்னா ஏலக்காய் தூள் அது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை ஜாக்ரி மிக்சரை போட்டு அப்படியே செட் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி இந்த சிக்கி பர்ஃபி அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னா அந்த ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பதம் போகும், அதுக்கப்புறம் அது ஒரு டென்ஷன், அப்புறம் பொருள் நம்ம ஒன்று நினச்சி பண்ணியிருப்போம், அது வேறு மாதிரி வரும். இப்போ இது வந்து சூடாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணோம். மேலே வந்து பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா செட் ஆகிடும். ரோலிங் பின் வச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அப்படி ஃப்ளாட்டான ஒரு இது வந்துடும். நம்மளுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு சூடு தாங்கிக்க முடியும் அப்படின்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அப்படியே உருண்டை பிடிக்கலாம். பட் உருண்டை விட எனக்கு தெரிஞ்சு இதுதான் இன்னும் ஈஸி. சிக்கியாக செய்கிறது சாப்பிட்றதுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்னுமே சூடாக தான் இருக்குது. அந்த சூடாக இருக்கிறச்சேவே அதாவது ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நைஃப் வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த வேர்க்கடலை நான் முழுசாகவே நான் சேர்த்துருக்கேன், அதாவது வறுத்து நம்ம அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் பாதியாக வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்ன பீசஸாக உங்களுக்கு வேர்க்கடலை கிடைக்கும். ஸோ அந்த நைஃப்பில் வந்து கொஞ்சமாக நீங்கள் நெய் தடவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கட் பண்ணுறது, ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக ஒட்டும். ஸோ நெய் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நம்மளோட வேர்க்கடலை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீக்கில் ஒரு நாள் வந்து பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தேன், கூட்டு பண்ணிட்டேன். பீர்க்கங்காய் தோல் எடுத்து அது சட்னி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி என்கிட்ட புதினா நிறையா இருக்குது, அப்புறம் கொத்தமல்லியுமே நிறையா இருக்குது. ஸோ போன வாட்டி வாங்கின புதினா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 கட்டு $2 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் அது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஒன்று வந்து
புதினா சட்னி, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி, அடுத்து வந்து கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கூட ரொம்ப ஃபேவரெட்டு. என் பையன் வந்து இந்த சட்னியில் ரொம்பலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பொடி தான். பட் வந்து குழந்தைங்களுக்குமே பிடிச்ச மாதிரியானது தான் அந்த கொத்தமல்லி சட்னி. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபியை பார்த்துருவோம். புதினா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீக்கு கடைக்கு போயிருந்தபோது வாங்கி வச்சுருந்தது தான் இது. ஸோ புதினா தொக்கு பண்ணலாமா இல்லை துவையல் அதாவது சட்னியாக பண்ணிடலாமான்னு யோசிச்சபோது சட்னி வந்து இன்னும் குவிக்காக செஞ்சிடலாம். அதே சமயம் சாப்பிடவும் செய்வோம். நாங்கள் சாதத்துக்கும் சரி, இல்லைனா வந்து டிஃபன் இட்லி தோசைக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க, இல்லை சாதத்துக்கே போட்டு சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இது சாப்பிட்ருவோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி சட்னிக்கு நான் ஒரு கட்ட அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இந்த புதினா கொத்தமல்லி போன வீக்கு நான் வாங்கினது. ஸோ இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 1 வீக்குக்கு வரும். நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், பட் இது வந்து இன்னுமே ஈஸி நம்ம குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு, திரும்ப எடுத்து வைக்கிறதுக்கு. அது ஒரு 2-3 டிஷ்யூவில் நம்ம வச்சுருக்கிற அந்த புதினா ஒரு கொத்தமல்லியை நல்லா பொதிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீக் வரைக்குமே க்ரீனாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சட்னியாக செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். புதினா வந்து நம்ம இலையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி வச்சிட வேண்டியதான். சட்னிலாம் வந்து எப்படி நம்ம சூடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை வந்து சட்னியை சூடு பண்ண மாட்டோம். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருவேன். வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வேண்டிய அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் செய்கிற சட்னி எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக தான் நான் செய்கிறேன். ஸோ சாப்பிடும் போது அதை டைல்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சூடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சுடு தண்ணி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும். இல்லை ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுடுங்க. ஸோ சூடு பண்ணி சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலெல்லாம் போடுவோம் இல்லையா? ஸோ அதை சூடு பண்ணோம் அப்படின்னா சட்னி வேறு இதுக்கு போயிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் தோல் சட்னி தான் ரெடி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல், அடுத்து புளி. புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பூண்டு கூடமே போட்டு வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்துக்கல. பீர்க்கங்காய் வந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அடுத்து பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா வந்து நம்ம பேஸ்ட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அடுத்து இதுக்குமே வேண்டிய அளவுக்கு புளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி. நம்ம யூஸ்வலாக கொத்தமல்லி சட்னி வந்து வதக்கி அரைப்போம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் வாசனை டக்குன்னு போன மாதிரி இருக்கும். பட் இந்த சட்னியில் வந்து நீங்கள் லாஸ்ட் டே சாப்பிட்ற வரைக்குமே அந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து நம்ம ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். ஒரு கட்டு கொத்தமல்லிக்கு ஒரு ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல் போட்டு கொத்தமல்லி சட்னி நம்ம அரைச்சிடலாம். கடைசியாக தேங்காவை போட்டுக்கோங்க. ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சட்னி ஜென்ரலாகவே வந்து இந்த கொத்தமல்லிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் வந்து பசியை தூண்டுற மாதிரி இருக்கும். கொத்தமல்லியும் சரி, புதினாவும் சரி. ஸோ அதனால நம்ம அவங்களுக்கு அது எந்த வகையில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நைஸாகவே அரைச்சிக்கோங்க. ஸோ நான் இந்த சட்னி தான் சொன்னேன். இதில் வந்து பொட்டுக்கடலை இருக்கிறதுனால இது வந்து நம்ம எப்படி சூடு பண்ணுறதுன்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து சுடு தண்ணியை நீங்கள்
ஒரு உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுடு தண்ணி மட்டும் ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இந்த சுடு தண்ணி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்லேயே இருக்கும். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பீர்க்கங்காய் வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதே மிக்சிலேயே நான் பீர்க்கங்காவையும் வதக்கின பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சியும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அகெயின் இஞ்சியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி குட்டி குட்டி போர்ஷனாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, கெட்டியாக தான் நான் வச்சுருக்கேன், நான் லூஸாக வைக்கல. நம்ம அப்போவே சாப்பிட்றோன்னா நான் இன்னும் கொஞ்சம் லூஸாக அரைப்பேன். பட் இது நம்ம வச்சு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால வந்து கெட்டியாகவே அரைச்சிக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்க, இல்லை டிஃபன் வெரைட்டிஸ்க்கு, இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க, அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல சுடு சாதத்தில் இந்த துவையலை போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அப்பளமோ இல்லை ஒரு பொரியலோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து புதினா சட்னி. புதினா சட்னி அந்த பீர்க்கங்காய் சட்னி என்ன ப்ரொசீஜரோ அதே தான் நான் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி அப்புறம் உளுந்து, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் புதினா போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு அப்புறம் புளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட புதினா சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம 3த்துக்குமே தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீக்குக்கு வேண்டிய தாளிப்பு வச்சுருக்கேன், பட் அது வந்து சட்னிக்கு கிடையாது. அதனால நான் இதுக்கு இந்த 3 சட்னிக்கும் சேர்த்து நான் இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிட போகிறேன். ஸோ நான் இந்த தாளிப்பு வச்சுருக்கேன் 1 வீக்குக்குன்றேன் இல்லையா, அது வந்து நான் மோஸ்ட்லி ஏதாவது பொரியல் நான் வந்து அப்படியே வதக்கி வேக வச்சுருப்பேன். இல்லை கூட்டு, இல்லை சாம்பார், இல்லை குழம்பு, அந்த மாதிரிக்கெலாம் நான் வந்து தனியாக ஒரு பேன் வச்சு திரும்ப தாளித்து இல்லை தாளிச்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அப்போவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம தாளித்து போட்ட மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. ஸோ இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஆயில், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ அது அப்படியே 3 சட்னிக்கும் மேலே கொட்டிட வேண்டியது தான். ஸோ நான் வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கும் சரி, நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி நல்லா கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. இந்த மேசன் ஜார்ஸ்லாம் இருக்குல்லையே, அந்த மாதிரியான ஜார்ஸ் தான் இது. 1 வீக்குக்குமே வந்து எனக்கு 3 சட்னிக்குமே ஃப்ளேவர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. பட் இந்த 3த்தில் ஃபஸ்ட்டு எது நான் காலி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி. ஏன்னா அதில் பொட்டுக்கடலை, தேங்காய் சேர்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காலி பண்ணுற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு 3-4 டேஸில் காலி பண்ணுற மாதிரி நான் எப்போவுமே பிளான் பண்ணிப்பேன். ஸோ நம்மளோட 3 சட்னிஸுமே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 வீக்குக்கு ஒரு டின்னருக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அப்படியே ஒரு எந்த நேரத்துக்கு எந்த சட்னி வேணுமோ அந்த பாட்டிலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்கு எந்த சட்னி வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌனி கேக் பண்ண போகிறோம். ப்ரௌனி பண்ண போகிறதுல ப்ரௌனி கேக். ஏன்னா வந்து இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ப்ரௌனி வந்து கூவியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேக் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப்பு மெல்ட் பண்ண பட்டர், அதுக்கப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை, இது போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம வந்து அப்படியே கையிலேயே நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் மிக்சர்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட சாப்பிட நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் நம்ம இதில் சேர்க்கல. ஸோ அதனால் வந்து ஸ்நாக் பாக்ஸ்க்கு இல்லை ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு அதுக்கெலாம் பர்ஃபெக்டாகவே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து முட்டை, ஒரு 4 முட்டை நம்ம முழுசாகவே சேர்த்துப்போம். இப்போது எக்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் அது வார்மாக இருக்கும். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிட்டு வார்மாக வச்சுட்டே வந்து நீங்கள் எக்கு சேர்க்காதீங்க, அது அப்படியே திரிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எக்கு சேர்த்திங்க அப்படின்னா
பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துப்போம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. அப்புறம் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு காஃபி கேக் மாதிரியும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் அப்படியே காஃபி ஃப்ளேவர் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் வந்து ப்ரௌனி மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுலேயே நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ப்ரௌனி தான், அந்த டெக்ஸ்சர் வந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி நான் அதை சேர்த்துக்கல, வெறும் கொக்கோ பவுடர் மட்டும்தான். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரௌனி கேக் பேட்டரை போட்டு அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் அந்த குயி டெக்ஸ்சருக்கு கொஞ்சமாக நியூட்ரலா சேர்த்துக்க போகிறேன். அது வந்து மேலே வந்து சும்மா மேலே ஒரு பிளாப் மாதிரி போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே நியூட்ரலாக போட்டு அதை அப்படியே ஸ்வீல்ஸ் மாதிரி போட்டுற போகிறேன். இப்போ நம்ம இதை அவனில் வச்சுட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு 35 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெப்பிங்க்கு வந்து நம்ம சட்னி, அப்புறம் மாவு ரெடியாக இருக்குது, அப்புறம் கறி பேஸ் ரெடியாக இருக்குது, நம்ம காலையில் வேக வச்ச இந்த சுண்டல் வகை, அப்புறம் சிக்கி, இது எல்லாமே நல்லா ஆறிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் மத்தியானம் கூட ஆகலை. இதுக்கப்புறம் தான் லஞ்சையும் சாப்பிட போகிறோம். பட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுட் ப்ரெப்பிங்லாம் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஏன்னா வந்து சாயங்காலம் ஒரு வாக் போகிறோம். ஸோ நம்மளோட சிக்கியும் நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு பைட் சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹோம்மேடுன்றதுனால வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்து நம்ம கிட்ஸ்க்கு நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நம்மளே பார்த்து செஞ்சுக்கிறதுன்றது. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சியாகவே இருக்கும் அந்த வேர்க்கடலை. அதே மாதிரி கண்ணு படுற இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்படியே இந்த கடையில் உள்ள ஸ்நாக்குக்கு போக மாட்டாங்க, இதை சாப்பிட்ருவாங்க. கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட்டையும் நம்ம அவங்களுக்கு கொண்டுட்டு வரலாம். கண்ணுக்கு முன்னாடி இதை வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இது தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்நாக் வேர்க்கடலை சிக்கி ரெடி. அடுத்து நம்ம மாவை ஓவர் நைட்டு புளிக்க வச்சிட வேண்டியது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக்லாம் போயிட்டு வந்துட்டு பேக் பண்ணலான்னு நான் வச்சுருக்கேன் ப்ரெட்டுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்லைஸ் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியது தான். நம்மளோட சட்னியுமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ நான் குக் பண்ணி ஒரு 2 hours அந்த அளவுக்கு தான் இருக்கும் இது எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். நம்ம உருளைக்கிழங்குமே தோல் உரித்து பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. நம்மளோட ப்ரௌனி கேக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு அப்படியே ஒரு பீஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பீஸ் எப்போ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து நாங்கள் பிளான் படி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் டின்னருக்கு முன்னாடி நான் இந்த ப்ரெட்டு பேக் பண்ண வச்சிட போகிறேன். ஸோ ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. கொஞ்சம்
ட்ரை ஃப்ளார் எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம லோஃப் பேனில் போட்டுற வேண்டியதுதான். லோஃப் பேனில் கொஞ்சமாக நீங்கள் கீழே வந்து கொஞ்சம் பட்டர் ஆர் ஆயில் தடவிட்டு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இதை ஒரு 2-3 வாட்டி ஃபோல்டு பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து வந்துடும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட 2 லோஃப் பேன்லேயும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 வேளைக்கு இந்த ப்ரெட்டு தாராளமாகவே வரும். அகைன் நம்ம இதுலேயுமே வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல, ஹோல் வீட் ப்ரெட்டு. ஸோ அதனால் ப்ரெட்டு கொடுக்குறதுலையும் நம்ம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற போது நம்மளுக்கு தெரியும் என்ன பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றது. 450 டிகிரி ஃபேரன்ஹைட்டுக்கு ஒரு 50 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ரெட் ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை போட்டு நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டே வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நம்மளோட ஃபுட் ப்ரெப்பிங் முடிச்சாச்சு. நான் பண்ண ப்ரெப்பிங்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்போதும் மாமிஸ் லவ் கிச்சனோட இணைஞ்சே இருங்க. நம்ம பேஜை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாலேயும் சரி ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.